அமெரிக்கா ஈரானை தாக்கிய பிறகு மத்திய கிழக்கு விமானங்களை எவ்வளவு காலம் நிறுத்தி வைப்பது என்பது குறித்து உலகெங்கிலும் உள்ள வணிக விமான நிறுவனங்கள் யோசித்து வருகின்றன. ஆசியாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அதில் அடங்கும். பாதுகாப்பு மதிப்பீட்டை தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து துபாய்க்கான விமானங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடப்பு சூழல் நிச்சயமற்றதாக உள்ளதாக அது கூறியது. போர் காரணமாக ரஷ்யா யுக்ரேனிய வான்வெளி மூடப்பட்டதிலிருந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான விமானங்களுக்கு மத்திய கிழக்கு பாதையே முதன்மையாக இருக்கிறது. ஆனால் விமான கண்காணிப்பு வலைதளமான ஃபிளைட் ரேடார் 24 மேற்கொண்ட ஆய்வில் வார கடைசியில் ஈரான், ஈராக், சிரியா மற்றும் வான்வெளி காலியாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. ஏர் பிரான்ஸ் KLM நிறுவனமோ ஞாயிற்று மற்றும் திங்கட்கிழமைகளில் துபாய் மற்றும் ரியாத் செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ரத்து செய்துள்ளன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் துபாய் மற்றும் டோஹா செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை நேற்று ரத்து செய்தது. நெருக்கடி அதிகரித்து வரும் பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் விமான போக்குவரத்துக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களால் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்கக்கூடும் என விமான அபாயங்களை கண்காணிக்கும் அமைப்பான சேஃப் ஏர்ஸ்பேஸ் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து எண்ணெய் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு குறித்தும் விமான நிறுவனங்கள் கவலை கொண்டுள்ளன.